தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்று திருச்சிலுவையின் பெருவிழாவை திருச்சபை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று சிலுவையிலே ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். ஆண்டவர் சிலுவையை பூமியில் உயர்த்தினதினால் நாம் அனைவருமே மீட்படைந்திருக்கின்றோம். ஆகவே இன்று இந்த திருச்சலுவை பெருவிழாவை சிறப்பிக்க நாம் அனைவரும் கண்களை மூடி வேண்டுவோமாக. எங்களை நேசிக்கிறதான எங்க அன்பு தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்று சிலுவையிலே எங்கள் ஆண்டவர் எங்கள் மீட்புக்காக உயிர்விட்ட அந்த திருச்சிலுவை அற்புத பெருவிழாவை இன்றைக்கு நாங்கள் சிறப்பிக்கின்றோம். இறைவா, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, துன்பம் இல்லாமல் வாழ்வு இல்லை என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் நிறுத்தி நாங்கள் எத்துன்பம் வந்தாலும் அவைகளை பொறுமையோடு சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு அருள் ஞானத்தையும் சக்தியும் தருமாறு உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாள் எங்களோடு ஜெபத்திலே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். நீரே தொடர்ந்து பாடல்களையும் ஜெபங்களையும் இறைவாக்குகளையும் ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதியும். இவெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரோடு இந்த ஊழியத்தை, இந்த ஜெப நேரத்தை தொடங்குகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேசில் அன்பானவர்களே, இப்போது சில பாடல்களை பாடி ஆண்டவரை மையப்படுத்தி சிறப்பு வாக்கு செய்தி நாம் கேட்போமாக. நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, இயேசுவே இயேசுவே இயேசுவே. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, இயேசுவே சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை
அதிகமான நேரத்தில் இயேசுவின் பின்னால் நாமும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று பாடலை பாடலுக்கு முன்னாடி நாம் யாவரும் இப்பொழுது கண்களை மூடி இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக இப்பொழுது நாம் செபிப்போம். ஹalleluya. thank you lord jesus. நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே உடைய அக்கினி வல்லமையால நிரப்பும் இயேசப்பா. தூய்மை ரத்தத்தால கழுவி எழும் தகப்பனே. இந்த தொலைக்காட்சியை பார்த்து நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுவீராக. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்க தேற்றும் ஆண்டவரே. எல்லா துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும் இயேசப்பா. யாரெல்லாம் எந்த திட்டத்துல வந்து இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தையால தொடும் ஆண்டவரே. பாடல் ஊதியமா தொடுவீராக தகப்பனே. உடைய அபிஷேகம் உடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் இயேசப்பா. உடைய அக்கினி வல்லமையா அவங்களை நிரப்பி எழும் தகப்பனே. எந்த நோயிலாக இருந்தாலும், எந்த பண கஷ்டம் இருந்தாலும் இயேசப்பா, எந்த ஜாப் வேலை இல்லாத இருந்தாலும் தகப்பனே, இந்த நேரத்துல இயேசப்பா pour out your showers of blessing, Lord Jesus. You will please open a new gate for them, Lord Jesus. Let all these sorrows turn into joy, Lord Jesus. அப்பா, எல்லா நோய்கள் இந்த நேரத்துல அகர்ந்து போட்டு தகப்பனே உம்முடைய பலனை கொடுத்து சுகத்தை கொடுத்து நீ ஒரு எழுப்புவீராக. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா பண கஷ்டத்துல இருந்து இயேசப்பா, எல்லா பிரச்சனையில இருந்து தகப்பனே, உணவு பிரச்சனையில இருந்து எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உம்முடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு யார் ஏக்கமா இருக்கிறாங்களோ தகப்பனே, உம்முடைய வார்த்தை மூலமா இந்த நேரத்துல அவங்களுக்கு தொடுவீராக. அவங்க திட்டம் நிறைவேற்றும் ஆண்டவரே. You bless them and you guide them, Lord. You protect them by your wings, Lord Jesus. Lord Jesus, you protect them from all the deadly disease, from all the evil things, Lord Jesus. Wherever they go, Lord, whatever they do, Lord Jesus, let it be according to your will. Let your presence be upon them wherever they go. Let it be a blessing for other people, Lord Jesus. அவங்க வெறுமையா போகாதபடி தகப்பனே இந்த நேரத்துல இந்த பிரேயர் முழுக்கும் இயேசப்பா உடைய வார்த்தையால முடி சுற்றி நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லாத்தையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. You guide us, strengthen us and lead us in the way of righteousness. I close my prayer to Jesus Christ, the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் சொல்லி பாடலை நாம் பாடுவோம். Yes, Jesus. Amen. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின்
வருகின்ற காலமோ வருகின்ற காலமோ நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரம் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரம் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின் நானும் செல்வேன். நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென், ஆமென். திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலும் என்றும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆமென். ஆவியில் நிறைந்த சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான வார்த்தையை கேட்க இப்பொழுது நாம் செவிப்போம். விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரே, இந்த உன்னதமான காலவேளைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை ஒன்று என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதுமாக துதி ஆராதனையில எங்களை வழிநடத்தினமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தையா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, மன கவலைகளும் ஆண்டவரே, எல்லா விதமான வறுமைகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே நீக்கிற வல்லமை உள்ள வார்த்தையா எங்களுக்கு கொடுத்து நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் பின்னால் செல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் மீட்பு உண்டு என்று சொன்ன வாக்கின் படியா ஆண்டவரே, அப்பா, முன்னாடி செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீர் மீட்பை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருத்தையும் பார்த்து கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான வார்த்தையை நாம் கேட்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இன்று வாழ்த்துகிறோம். இன்று திருச்சபை திருச்சிலுவை பெருவிழாவை சிறப்பிக்கின்றன. சிலுவையில் நடந்த அற்புதங்களை நினைவு கூறுகிற நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைக்கு 4 வாசகங்கள் அடங்கின திருப்பலி வாசகங்களை நாம் தியானிக்க போகின்றோம். இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கு விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாசகங்களும் நம்மோடு கூட பேசுகின்றன. ஆகவே ஆண்டவர் உன்னோடு பேசவிருக்கின்றார். இன்று இந்த திருச்சிலுவை ஆராதனை என்பது எப்படி தொடங்கினது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் இந்த சிலுவையை பார்க்கிறவர்கள் மீட்படைகின்றார்கள். ஏன் என்று பார்க்கும்போது எசாயா 53 வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதோ உங்கள் நோய்களை நான் சுமந்தேன், உங்கள் துக்கங்களை நான் சுமந்தேன், உங்களுடைய அவமானங்களை நான் சுமந்தேன், உங்களுடைய எல்லா பாரங்களையும் நான் சுமந்தேன். உங்கள் மேல் விழ வேண்டிய ஆக்கினை என் மேல் விழுந்தது. ஏனெனில் நீங்கள் அனைவருமே இன்பமாய் சுகமாய் உன்னத கடவுளின் இறை மக்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் எல்லா சுமைகளையும் நான் சுமந்து கொண்டேன்
என்று ஆண்டவர் இயேசு உரைக்கிற சத்தத்தை கேட்கின்றோம். என் அன்பு மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில முழுவதும் பாருங்க, பல துன்பங்கள் நம்மை ஆட்கொண்டுதான் இருக்கின்றன. பிரச்சனை மேல் பிரச்சனை, பாரத்தின் மேல் பாரம். இந்த லாக்டவுன் சமயத்தில் பலருக்கு வேலை இல்லை, உணவு பற்றாக்குறை, பண பற்றாக்குறை, மனக்கவலை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் மரித்த ஆண்டவர் இயேசு. என் அன்பு மக்களே, உலகத்திலே பல மகான்கள் இருக்கின்றார்கள், கடவுள்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எந்த கடவுளுமே மனிதனுக்காக உயிர் கொடுத்தார் என்ற சரித்திரம் எவருக்குமே கிடையாது. அது இயேசு ஒருவருக்கு தான் இருக்கின்றன. உலகிலே மகான்கள் தோன்றினார்கள், அவருடைய பின்னணி எல்லாம் மக்களை காக்க என்று சொல்லப்படுகிறது, இருக்கட்டும். ஆனால் மக்களுக்காக தன் உயிரை கொடுத்த ஒரே மாமனிதர் அவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் சிலுவை அடையாளம் என்பது கிறிஸ்தவர்களின் மீட்பின் சின்னமாய் இருக்கின்றது. உலகத்தில் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு சிம்பாலிக் சிம்பல் இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரே சிம்பல், அதுதான் சிலுவை சிலும்பல். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் அன்பு மக்களே, ஏன் இந்த சிலுவை? இந்த சிலுவையை பார்க்கிறவர்கள் மீட்படைவார்கள், விடுதலை பெறுவார்கள். அதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள். ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல வேண்டுவோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சிலுவையின் ஆசீர்வாதம் என் மேல் இறங்கி வரட்டும், நான் விடுதலை பெற வேண்டும் என்று அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, உம்முடைய வாக்குக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்று திருச்சிலுவை பெருவிழாவை சிறப்பிக்கின்ற எங்க அனைவர் மேலும் இரக்கமாயிரும். நீ சிலுவையிலே மறைத்ததினால் நாங்கள் மீட்படைந்தோம். அந்த மீட்பின் அடையாளமாய் இந்நாள் வரைக்கும் சிலுவையை வைத்திருக்கிறதை நாங்கள், நீயும் நாங்களும் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த சிலுவை வழியாய் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நாம் விவிலியத்தை வாசிக்கும் போது இன்றைய திருப்பலி வாசகத்தில வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் என்ன? எண்ணிக்கை நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. நம்பர்ஸ், எண்ணிக்கை 21ஆம் அதிகாரத்துல 4 to 9 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்க என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடு பேசி எகிப்தில் அடிமைகளாய் இருந்த இஸ்ராயல் ஜனங்களை விடுதலை செய்து வருகிறார். அவர் விடுதலை செய்து வரும்போது ஜனங்களும் கட்டுப்பட்டு வருகின்றார்கள். வழியிலே நடந்த சம்பவம் என்ன என்றால், பசி ஏற்பட்டது. பசிக்காக ஆண்டவர் உணவு கொடுத்தார், மன்னா என்ற உணவு. இந்த உணவை அவர்கள் உண்டார்கள். உண்டதினாலே அதே உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குது என்று சொல்றாங்க. இன்னைக்கு வீட்டுல பாருங்க, ஒரே உணவை தினந்தோறும் செஞ்சா வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கடுப்பா இருக்குது. ஒரு வேலைக்கு ஒரு விதமான உணவு இருக்கணும். அதே நேரத்துல ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விரும்புகிற மாதிரி உணவு இருக்கணும். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு எவ்வளவு ஒரு கடுமையான பணி இருக்கிறது என்று செய்கிறவங்களுக்கு தான் வருத்தம் தெரியும். இன்னைக்கு இதே போலதான் அந்த செய்கிறவங்களை பார்த்து நீ என்ன ஒரே மாதிரி செய்யறன்னு சொன்னா உட்கார்ந்து சாப்பிடுறவங்களுக்கு 1000 கேள்வி கேட்கலாம். ஆனால் செய்கிறவர்களுக்கு வருத்தம் எத்தனையோ இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணு செய்யணும், இவங்களுக்கு ஒண்ணு செய்யணும், இவங்களுக்கு ஒண்ணு செய்யணும், எல்லாருக்கும் செய்யணும் என்று உணவு தயாரிக்கிறவங்க மனம் நொந்து கொள்வார்கள். என் அன்பு மக்களே, இதே போலதான் அன்றைக்கு மோசே பாலை நிலத்திலே உணவுகளை எப்படியோ ஒரு வகையில ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு தயாரிப்பது அவ்வளோ ஈஸியா? நல்லா யோசிச்சு பாருங்க. இதை அவர்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படிதான் ஆசீர்வதித்து உண்ணுவோம், ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார் நன்றி என்று சொல்லுகிற எத்தனை பேர் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். கொடுத்த உணவிலே குறை சொல்லுகிறவர்களை தான் நாம் பார்க்கின்றோம். இதே போலதான் இஸ்ராயல் ஜனங்களும் குறை சொன்னார்கள், உணவை பற்றி குறை சொன்னார்கள். இதே உணவு நாங்க எப்படி சாப்பிட்டுக் கொண்டே இருப்பது? இன்றைய எண்ணிக்கை புத்தகத்தில மிக அழகான செய்தி பாருங்க. வாசிக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். ஏதும் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையில் இருந்து
அவர்கள் செங்கடலை வழியாக பயணத்தை மேற்கொண்டார்கள். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தார்கள். பொறுமை இழந்தவுடனே மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேச ஆரம்பித்தார்கள். என்ன பேசினார்கள்? இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? நாங்க பட்டினியும் பசியுமா இருக்கிறோம். எகிப்து என்றால் அடிமை என்ற அர்த்தம். அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செஞ்சுன்னு வராரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு பாருங்க, இந்த லாக்டவுன் சமயத்துல சிலருக்கு கணவன் மனைவிக்கும் மேல போயிடுச்சு, பலருக்கு பல பற்றாக்குறை இருந்தாலும் இது வரைக்கும் ஆண்டவர் பாருங்க 6வது மாசம் உங்க வீட்டு ஆண்டவர் நடத்தின்னு வராரு இல்லையா? நன்றி சொல்லிருக்கீங்களா? இருந்தாலும் ஆண்டவர் நடத்தின்னு வராரு இல்ல? 6 மாசம் கடந்து போய்விட்டது. 3ஆம் மாதத்திலே தொடங்கின துன்பம் இது 9ஆம் மாதத்திலே நிற்கின்றது. ஆக இத்தனை மாதங்கள் எப்படி கடந்தது நினைச்சு பாருங்க. நம்மே சொல்வதற்கு ஆச்சரியப்படுவோம். ஆண்டவர் எப்படி நடத்தி இருக்கிறார். ஆக எப்படி கடந்து வந்தோம் என்று நினைக்காமல், இருக்கிற சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இவர்களும் பாருங்க இதே போலதான் முணுமுணுக்கிறாங்க. என்ன முணுமுணுக்கிறாங்க? அவர்கள் பொறுமை இழந்து அவர்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் விரோதமாக என்ன பேசினாங்க? இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்று சொன்னாங்க. பாருங்க, கடவுள் கொடுத்த உணவை, மன்னா என்ற உணவை உண்டு அவங்க அற்பமான உணவுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கிறீங்களா? ஐயோ, காலையிலும் அதே தான், மாலையிலும் அதே தான், இரவுலும் அதே தான். இன்று எல்லாருக்குமே பாடுகளின் நாட்கள். என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவர்கள் சுமைகளை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று வசனத்தை நிறைவுபடுத்துகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். நாம் சுமைகளை சுமந்து கொண்டு பொறுமையோடு இயேசுவின் பின்னாலே செல்ல வேண்டிய மக்கள். இதை எப்படி இஸ்ராயல் ஜனங்கள் உணரவில்லையோ அதே போல நீங்களும் உணராமல் இருக்கக்கூடாது. உணர வேண்டும். உணரவில்லை என்றால் என்ன நடக்கும்? வில்லியம் சொல்லுகிறது பாருங்க, இவங்க இதே உணவை டெய்லி இதே தான் சாப்பிடணுமா என்று அவர்கள் முணுமுணுத்ததினால் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். கொள்ளிவாய் பாம்புகள். இந்த கொள்ளிவாய் பாம்பு என்ன செய்தது? ஒவ்வொருவரையும் கடிக்க ஆரம்பித்தது. கடித்த உடனே சாகும் தருவாயில் இருக்கின்றார்கள். என் அன்பு மக்களே, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் அனுப்பினார், அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டு போனார்கள். கொள்ளிவாய் பாம்பு என்றால் கொள்ளை நோய் என்ற அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேரை கொள்ளை நோய் ஆட்கொண்டிருக்கிறது பாருங்க. உலகத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கேயோ இருந்த கொள்ளை நோய் இந்திய நாட்டுக்கு வந்தது. இந்திய நாட்டிலே நம்ம தெருவுக்கு வந்தது. நம்ம வீட்டு பக்கத்துல வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 பேர் கர்நாடக மாநிலத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். கொள்ளை நோய், கொள்ளுகிற நோய். இதே போலதான் கொள்ளிவாய் பாம்புகள் ஜனங்களை கடிக்க ஆரம்பித்தது. ஏன்? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் அற்பமாக நாம் எண்ணவே கூடாது. ஆண்டவர் கொடுத்ததற்கு நன்றி சொல்லி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு இதை கொடுத்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாளை காப்பாத்துனீங்க. இரவில உறங்கும் போது நன்றி ஆண்டவரே. காலையில எழுந்து கொள்ளும் போது இரவெல்லாம் காத்து உயிர் கொடுத்தீங்க, நான் எழுந்திருக்க இந்த நாள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை நடத்தும் ஆண்டவரே வேண்டுங்க. இரவில உறங்கும் போதும் ஒரு ஜெபமும், காலையில எழும்போதும் ஒரு ஜெபமும் செய்து உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்கி பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை விட்டு ஐயோ இன்னைக்கு என்ன செய்வது தெரியலையே, அடுத்த வேலைக்கு என்ன செய்வது தெரியலையே, இது சொன்னா அது சொல்லுவாங்களே, அது சொன்னா இது சொல்லுவாங்களே என்று குறைகளை நாம் நினைத்து கொண்டே வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடாது. ஏனெனில் அந்த குறைகள் என்னாகும்? 2 மடங்காக மாறிவிடும். ஆக இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, வாழ்க்கையிலே பொறுத்து கொள்ளாதவர்கள், சோதனைகளை சகிக்கிற மனிதன் பேறு பெற்றவன் என்று யாக்கோபு 1:12 சொன்னார்.
அந்த சோதனையிலே உண்மை உள்ளவன் என்று கண்டறிந்த பின்பு அவனுக்கென்று வைக்கப்பட்ட வெற்றி வாகையானது கொடுக்கப்படும். என் அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை வெல்லுவதற்காக இது சோதனை காலம். 2020 ஆண்டு இட்ஸ் a death year, the year of death, மரணத்தின் ஆண்டு. ஆகவேதான் இந்நாள் வரைக்கும் பாருங்க, நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தங்க, பந்தங்க, நெருங்கிய உறவினர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். நமக்கு எப்போ இறப்பு வரும் என்று தெரியாது. மரணம் அனைவருக்கும் வரும். இயேசு மரித்தார் அல்லவா? மானிடனாய் பிறந்ததினால் இயேசு மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்குள் உருவாக்கதான் சுமைகளை சுகமாய் நினைங்க என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சுகமை சிறிது காலத்துக்குரியது. நிறைவானது வரும்போது குறைவானது நம்மிலிருந்து அகன்று போய்விடும். நிறைவானதை கடவுள் கொடுக்க காத்திருக்கிறார். குறைவானதை நினைத்து கலங்காதீர்கள். இஸ்ராயல் மக்கள் குறைவானதை நினைத்து கலங்கினதினாலே அவர்களை கொள்ளிவாய் பாம்பு வந்து கடித்து பல பேர் மாண்டு போனார்கள். ஆகவே என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று மன்றாடினார்கள். யாருக்கு? நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கு எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றார். அவ்வாறே மோசே மக்களுக்காக கடவுளிடத்தில் வேண்டினார். ஏன் இந்த பகுதி இன்றைக்கு வாசிக்கப்படுகிறது? என் அன்பு மக்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட துன்பங்களை தாங்க முடியாமல் சில வேளைகளில் கடவுளையே நாம் திட்டுகிறவர்களாக மாறிவிடுகிறோம், நொந்து கொள்ளுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். கஷ்டத்தை தாங்க முடியவில்லை, என்ன செய்வது? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் காப்பாற்றுமே என்று நினைக்கின்றோம். ஆனால் கடந்த நாட்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்க. துன்பம் என்று வரும்போதுதான் அவரை நோக்குகின்றமே தவிர, சுகமாயிருக்கிற நாட்களிலே அவர் எங்க இருக்கிறார் என்று கூட நாம் கண்டு கொள்வது கிடையாது. வெறும் குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்போம். துன்பம் வந்த பிறகுதான் ஆண்டவரிடத்தில் நெருங்குகின்றோம். நான் நம்முடைய ஆண்டவர் எப்போதும் அவரோடு நெருங்குகிறதை விரும்புகின்றார். என் அன்பு மக்களே, இவர்களை கொள்ளிவாய் பாம்பு கடித்த பிறகுதான் மனமாற்றம் அடைகின்றார்கள். அப்போதுதான் உணர்கின்றார்கள், கடவுளுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் விரோதமாக பேசினோம் என்று உணர்கின்றார்கள். என் அன்பு மக்களே, இதே போல நம்ம வாழ்க்கையில நாம செய்கிற தவறுகளை உணர வேண்டும். நான் எப்படி பேசுகின்றேன், எப்படி நினைத்து வாழ்கின்றேன், இந்த நினைப்பிலும் என் பேச்சிலும் என் ஆண்டவருக்கு ஏதாவது ஒத்து போகிறதா? நான் ஒரு கிறிஸ்தவன், என் சிந்தனைகளை எப்படி நான் வைத்திருக்கின்றேன்? என் வாய்களை யாருக்கு பயன்படுத்துகின்றேன்? ஆண்டவருக்கா, இல்ல உலகத்தில் இருக்கிற அநேக தேவையற்ற செயல்களுக்கா? நாம் அலசி பார்க்க வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். இவர்கள் எப்படி தங்கள் செயல்களை நினைத்து வருந்தினார்கள்? மோசே மன்றாடினார் கடவுளிடத்திலே. நடந்தது என்ன பாருங்க. அடுத்த வாக்கு சொல்லுகிறது, 8வது வாக்கியம். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, அப்போது கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பார்கள். அன்றுதான் மோசே வழியாக கொள்ளிவாய் பாம்பு செய்யப்பட்ட ஒரு மரம், கழுமரம் உயர்த்தப்பட்டது. அதை பார்க்கிற அனைவருமே விஷத்தில் இருந்து விடுதலை பெறுவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்வாறே மோசேயும் வெண்கல பாம்பு செய்து அதை ஒரு கழுமரத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த மனிதனும் அந்த வெண்கலத்தை பார்த்தவுடனே உயிர் பிழைத்துக் கொண்டான். என் அன்பு மக்களே, துன்ப நாட்கள் முடிவடைவதற்கு உதவி, பிரச்சனைகள் முடிவடைவதற்கு உதவி அது எது என்று பார்க்கும்போது, இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்லுகின்றார் பாருங்க. இன்றைக்கு 2ஆம் வாசகம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-11 வரைக்கும் வாசிக்கப்படுகின்றன. ஆக இன்றைக்கு நம்ம துன்பங்களுக்கு வழி என்ன என்று சொல்லுகின்றார். வாசிக்கும் போது
கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக நிலையை வலிந்து பற்றி கொண்டிருந்தார். வேண்டியதாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். யார் பாருங்க, கடவுள் தம்மையே வெறுமையாக்கி அடிமை போல மனிதனுக்கு ஒப்பானாக தோன்றினார். அவர் மனித உருவிலே தோன்றினார். 8வது வாக்கியம், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தம்மையை கீழ்ப்படிந்து அவர் தாழ்த்தி கொண்டார். 9வது வாக்கியம், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம துன்பங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் என்ன? அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் பாம்பினால் கடிக்கப்பட்ட போது பாம்பு வழியாக தான் அந்த விஷத்தை எடுக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்தார். அதே போல இன்றைக்கு மனுக்குலமே பாவத்தில் வீழ்ந்திருக்கும் போது அந்த மனிதன் சாயலில் வந்துதான் இந்த மனிதனை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் திருவுள்ளம் கொண்டார். அந்த ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனிதனாக தோன்றி சிலுவைக்கு தன்னை தாழ்த்தினார். ஆகவே என்ன சொல்லுகிறார் பாருங்க, எனவே கடவுளும் மிகவே உயர்த்தி, மிகவே என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உலகத்திலே கடவுள் என்ற பெயர்கள் எத்தனை இருக்கிறதோ, ஆண்டவர் என்ற பெயர் எத்தனை இருக்கிறதோ, அது எல்லாவற்றுக்கும் மேலே உயர்த்தி முதன்மையான இடத்தை கொடுத்தார். அந்த முதன்மையான இடம் சிலுவையின் அடையாளம். ஆகவேதான் உலகத்திலே எவருமே சிலுவைக்கு எதிராக எந்த செயலும் செய்ய இயலாது. ஏனெனில் சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. மீட்பு இல்லை என்றால் நரகம் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கும். நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவை வழியாக தான் மீட்பு. ஏனெனில் நம் அனைவருடைய துன்பங்கள், நம் அனைவருடைய பிரச்சனைகள், நம் அனைவருடைய நோய்கள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவர் சுமந்து கொண்டார். அந்த சுமந்து கொண்ட செயலுக்காக தான் கடவுள் இயேசு என்ற பெயரை உலகத்திலே உயர்த்தி வைத்திருக்கின்றார். ஆக எவரெல்லாம் இயேசுவை புரிந்து கொண்டு தன் நாவிலே இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர் என்று உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே வாக்கியத்தை பாருங்க, 10வது வாக்கியம் சொல்லுகிறது, ஆகவே இயேசுவின் பெயருக்கு, இயேசு என்ற பெயரை நாம் பூலோகத்திலே உச்சரிக்கும் போது விண்ணில் இருக்கிறவர், மண்ணில் இருக்கிற பறை இனத்தார், ஆழ்கடலில் இருக்கிற, கீழுலகில் இருக்கிற அனைவரும் மண்டியிட வேண்டும், வணங்க வேண்டும். நண்பரே மக்களே, கிறிஸ்தவர்கள் சாதாரணமானவர்கள் என்று நினைக்காதீர்கள். உலகத்திலேயே எல்லா இனத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட இனம். அது கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களால் தான் அனுபவிக்க முடியுமே தவிர வெறும் சாதாரண பெயர்களை வைத்துக் கொள்ளுகிறதுனால் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலே பார்க்கும் போது 6 கோடிக்கு மேல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. More than 6 crores in India. More than 6 crores Christians are there in India. What is the use? பிரயோஜனம் என்ன? பெயரளவிலே தான் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே தவிர நம் வழியாக மக்கள் எங்க விடுதலை அடைகிறார்கள். பிசாசு பிடித்தவன் பிடித்த மாதிரியே இருக்கின்றான். நோயினால் பாதிக்கப்பட்டவன் பாதிக்கப்பட்டவனாய் இருக்கின்றான். துன்பத்தில் சூழ்ந்தவன் துன்பத்திலே அழிந்து கொண்டுதான் இருக்கின்றான். விடுதலை வாங்கி தருகிற கிறிஸ்தவர்கள் எங்கே? இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்க உணர வேண்டும், கிறிஸ்து, நாம் வழிபடுகிற ஆண்டவர் இயேசு மரணத்தை வென்றவர். என்னை நம்புகிறவன் என்னை காட்டிலும் பல அற்புதங்களை செய்வான் என்று நம்பிக்கையின் செய்தி கொடுத்தவர். ஒரு சிறிதளவு கூட நம்மால் நடக்காமல் இருக்கிறது என்றால் பொருள் என்ன? சுயத்திற்காக, சுகத்துக்காக, தேவைக்காக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கை மாற வேண்டும். நேற்று தினத்திலே ஆண்டவர் 2ஆம் வாசகத்திலே சொன்னார் பாருங்க, ரோமர்ல 14 நேற்று ஞாயிற்றுக்கிழமை வாசகம் 2வது வாசகத்துல 14ஆம் அதிகாரத்துல, எவரும் தமக்காக வாழ அழைக்கப்படவில்லை.
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் இயேசுவுக்கே என்ற எண்ணம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் எழ வேண்டும். ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது என்ன செய்தாரோ அதை செய்யதான் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் நாமோ துன்பத்தை கண்டு, வேதனை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நாம் அதிலே மூழ்கி வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சிலுவையை பாருங்கள். எப்படி இஸ்ராயல் ஜனங்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் விரோதமாய் பேசினோம் என்று வருந்தினார்களோ, அதே போல ஊழியர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விரோதமாக நினைத்து பேசியிருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவருக்காக வாழ வேண்டிய நீங்கள் வாழாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேளுங்கள். கடவுளின் வாக்கை உள்ளத்தில் வைத்து நிறைவுபடுத்தாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேளுங்கள். விவிலியத்தை படிக்காம போனதற்காக மன்னிப்பு கேளுங்கள். அதன்படி வாழ முடியாமல் முயற்சி செய்யாமல் இருக்கிறோமே, அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். அப்படி செய்தாலும் நிறைவாக செய்யாமல் இருக்கிறோமே, அதற்காக மன்னிப்பு கேளுங்கள். இப்படி ஒவ்வொன்றுக்காக சிலுவை நோக்கி மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு புத்துயிர் அளித்து உயர்த்த காத்து கொண்டிருக்கின்றார். ஏனெனில் இந்த 2ஆம் வாசகம் என்ன சொன்னது பாருங்க என்று பார்க்கும்போது, இயேசு என்ற பெயரை எவரெல்லாம் உச்சரிக்கின்றார்களோ அந்த உச்சரிப்பின் சத்தத்தின் சக்தி என்ன? விண்ணில் இருக்கிறவர், மண்ணில் இருக்கிறவர், ஆழ்கடலில் இருக்கிற அனைவருமே மண்டியிட வேண்டும். ஆகவே முடிக்கும்போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆகவே தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும். என் அன்பு மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இயேசு உங்களுடைய சொந்த இரட்சகர் என்று நினைத்தது உண்டானால், உங்க நாவிலே ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசுவின் புதுமைகளை சொல்லாமல் உங்களால் இருக்க இயலாது. ஒரு நாளைக்கு ஒருவருக்கு கூட நீங்க சொல்லல என்று பார்க்கும்போது நீங்கள் இன்னும் இயேசுவை அனுபவிக்காமல் இருக்கின்றீர்கள். நாங்கள் பாருங்க, ஆலயம் அடைப்பட்டாலும் ஜெபக்கூடாரங்கள் அடைப்பட்டாலும், ஆனால் இந்த சுவிசேஷம் எப்படியாவது பறைசாற்றப்பட வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து செய்து கொண்டே இருக்கின்றோம். ஏனெனில் கடந்த நாட்களில் பவுலடிகளார் வெள்ளிக்கிழமை திருப்பலி வாசகத்தை தியானித்து பாருங்கள். அப்போது சொன்ன செய்தி என்ன? நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு ஆண்டவர் என்று தன் நாவினால் அறிக்கையிட்டுதான் தீர வேண்டும். அந்த அறிக்கையிடுகிறவங்க யாரா இருப்பாங்க? இயேசுவை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. சாதாரண உதாரணம் பாருங்க. நீங்க யாராவது நேசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பத்தி பாக்குறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க. அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ நீங்களே சொல்லிடுவீங்க. சரி, அவங்களாம் ஆரம்பிச்சா நீங்க இன்னும் நிறைய முடிச்சிடுவீங்க. உங்களை பிடிச்சவங்களை பத்தி பேசினா உனக்கு நிறைய பேச தோணும். உங்களை பிடிக்காதவங்களை பத்தி யாராவது பேசிட்டா உடனே ஒன்னு அங்கிருந்து விலகிடுவீங்க. இல்லை என்றால் இன்னும் அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிப்பீங்க. இது மனிதனுடைய குணம். ஆனால் கிறிஸ்தவர்களின் குணம் என்ன? எங்க இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவை பற்றி பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது. அவர்கள்தான் இயேசுவை நேசிக்கிறார்கள் என்பது பொருள். ஏனெனில் விவிலிய வாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. இன்றைக்கு 2ஆம் வாசகத்திலே கடைசி வசனம் பிலிப்பியர் 2:11 வாசிக்கும் போது, தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிட வேண்டும். இயேசு ஆண்டவர் என்று எத்தனை கிறிஸ்தவ நாவுகள் அறிக்கையிடுகிறதோ அந்த அறிக்கையின் சத்தத்தை பிதாவாகி இறைவன் மகிமை பெறுகிறார் என்று சொல்லுகின்றார். நீங்க என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? உங்க வீட்டில, உங்க குடும்பத்துல, வெளி வட்டாரத்துல ஆலயத்துக்கு சென்றோமே, அப்போது
இன்றைக்கு ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் நாட்களிலே மனமாற்றத்தை விரும்புகின்றார். அன்றைக்கு எப்படி இஸ்ராயல் ஜனங்கள் கொள்ளிவாய் பாம்பு கடித்தது, பலர் மாண்டு போனாங்க. சிலரோ ஐயோ எங்களை மன்னித்துக் கொள்ளும் என்று கேட்டாங்க, அவர்களை மரணம் தாக்கவில்லை. அதே போல் இன்றைக்கு கொரோனா என்ற கொள்ளை நோய் பக்கத்திலே இருக்கிறது, எப்போது கடிக்கும் என்று தெரியாது. முன்ன மாதிரி எல்லாம் கோல்டு வரும், ஃபீவர் வரும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. இப்ப எல்லாம் எந்த சிம்டமும் கிடையாது. வந்த உடனே ஹார்ட் அட்டாக், உடனே இருந்து போயிடுவாங்க, சிம்டமே தெரியாது. இன்றைய கொள்ளை நோய்க்கு கூட அப்கிரேஷன் ஆயிடுச்சு. எந்த ஒரு சிம்டம் இல்லாமல் அப்படியே கவி செல்வது, உடனே கவி செல்வது, இருக்கிற இடத்துல டப்புன்னு உயிர் போயிடும் அப்படியே. பிறகு எப்போது எழுவாய்? ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வரும்போது, அரசராக வரும்போது மரித்தோர்கள் உயிர் பெறுவார்கள். அப்போது ஜட்ஜ்மெண்ட் டே, சொர்க்கமா நரகமா என்று சொல்லுகிற ஜட்ஜ்மெண்ட் டே. இன்றைக்கு மரித்தால் ஆண்டவர் வருகையிலே தான் உயிரோடு கூட நாம் எழுவோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இறைவனுக்காக வாழவில்லை என்றால் நாம் எதை நோக்கி பயணம் செய்கின்றோம்? இயேசு ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிட்டு தான் தீர வேண்டும். இதுதான் விவிலிய கூற்று, இதுதான் கடவுளுடைய விருப்பம். விவிலியத்தை படிக்காம இருக்கிற நீங்க இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. இதுதான் உனக்கு பலம், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இதுதான் உனக்கு மீட்பு. இதன் வழியாக தான் உன்னையும் மற்றவர்களை முன்னால் காத்துக் கொள்ள முடியும். இது உன் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால் உன்னையும் காக்க முடியாது, உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் காக்க முடியாது. ஏனெனில் இயேசு ஆண்டவர் என்று சாதாரணமாக நாவில அறிக்கையிட முடியாது. இதை உணர்ந்தவர்களால் தான் அறிக்கையிட முடியும். இந்த வாக்குகள் உள் வாங்குகிறவர்களால் இதை அறிக்கையிட முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புடைய மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கும் போது விவிலியத்தை பாருங்க. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3 - 17 வரைக்கும் வாசிக்கும் போது இவ்வாறு உரைக்கின்றார்: விண்ணிலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது கிடையாது. விண்ணிலிருந்து இறங்கி வந்த ஆண்டவர் இயேசுவை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றது கிடையாது. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கு எப்படி பாலை நிலத்திலே மக்கள் மீட்புக்காக பாம்பு உயர்த்தப்பட்டு மீட்படைந்தார்களோ, தான் செய்த தவறுகளை உணர்ந்து பார்த்தார்களோ விடுதலை அடைந்தாங்க. அதே போல இன்னைக்கும் எவரெல்லாம் தான் செய்கிறது தவறு, சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் செய்தேன் என்று நினைத்து இனிமேல் சிந்தனைகளை ஆண்டவர் வார்த்தையினாலும், வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆண்டவர் வார்த்தையினாலும், நம்ம செய்கிற செயல்களில் ஆண்டவர் வார்த்தைக்கு ஏற்றவாறு செய்து நம்மை காத்துக் கொள்ளுகிறதினால் நாம் பாதுகாக்கப்படுவோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதே வாயில நன்மையும், இதே வாயில பொய்யும், இதே வாயில கெட்ட பேச்சும் இருந்ததினால் தான் இன்றைக்கு நன்மை கிடைக்காத ஒரு காலம் வந்துவிட்டது. இந்த அனுபவம் வந்து கூட திருந்தவர்கள் எத்தனை பேர்? எகிப்து ஜனங்க, எகிப்திலிருந்து வந்த இஸ்ராயல் ஜனங்களை போல கொள்ளிவாய் பாம்பு கடிச்சு கூட திருந்தாதவங்க நிறைய பேர் இருந்தாங்க. திருந்தினவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை. அதனால்தான் உயர்த்து யாரை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. அதுதான் இன்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொல்லுகிறார்: மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். இந்த மானிட மகனை எவர் பார்க்கிறார்களோ அவங்களுக்கு தான் விடுதலை. விடுதலை என்பது ஆண்டவர் இயேசு ஒருவரால தான் நடக்கும். அவர்தான் நிரந்தரமான விடுதலை. ஒரு பிசாசு ஓட்டும் போது பாருங்க, தாய்த்தம் கொடுப்பாங்க, தகடு கொடுப்பாங்க. ஆனா இயேசுவின் நாமத்தில் விரட்டும் போது தாய்த்தமும் கிடையாது, தகடும் கிடையாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல போய் பாருங்க, தகடு தொங்குது, தாய்த்தம் போட்டிருப்பாங்க. என்னென்னமோ உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க.
விடுதலை கிடைக்குமா? தேங்காய் மேல இருக்கிற விசுவாசம் இயேசு சாமி மேல வரணும். மிளகா மேல இருக்கிற விசுவாசம் இயேசு சாமி மேல வரணும். எலுமிச்சை பழத்து மேல இருக்கிற விசுவாசம் இயேசு சாமி மேல வரணும். ஏனெனில் இவரே உயர்த்தப்பட்டவர். நம்ம கிறிஸ்தவங்க இவைகளுக்கு அடிமைகளா இருக்கின்றார்கள். அவை அனைத்தையும் கடவுள் நமக்கு உண்டு நன்றாய் இருக்கணும்ன்றதுக்காக கடவுள் படைத்தார். எலுமிச்சை பழத்தை தினந்தோறும் ஒரு நல்ல சூடான டம்ளர் தண்ணீர்ல கலக்கி சூடு சூடா குடிச்சு பாருங்க, உடல்ல இருக்கிற கொழுப்பு சக்தி எல்லாம் கரைஞ்சு போயிடும். நீ சுகமா இருப்ப. ஆக மருந்து எலுமிச்சை பழத்தில் இருக்கிறது. அதை குடிச்சு பாருங்க. மிளகாவை சிறிதளவு கொழுவுல சேர்த்து உண்டு பாருங்க, உடல்ல கொஞ்சம் காரம் ஏற்பட்டா கொஞ்சம் சுகமா இருக்கும். ஆக உண்ண வேண்டிய பொருட்களை கதவுகளிலும் வாகனங்களிலும் கட்டி வைத்து வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆகவே அவர் சொல்லுகிறார், மானிட மகன் உயர்த்தப்பட்டு இருக்கிறார். இவரை எவரெல்லாம் பார்ப்பார்களோ அவங்க மட்டும்தான் விடுதலை. நீங்க இயேசுவை பார்க்காம எதையோ பார்ப்பீர்கள் என்றால் விடுதலை கிடைக்காது. அவர் ஒருவர்தான் உலகிலே உயர்த்தப்பட்டவர். ஆகவே நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது? அப்போது ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு. நிலைனா என்ன அர்த்தம்? நிரந்தரமான வாழ்வு. மரணம் அவர்களை கவ இயலாது. பூமியிலே மரணம், விண்ணகத்திலே பிறப்பு. வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க, முடிவு இருக்காது. 16வது வாக்கியம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாம நிலை வாழ்வு பெறும் பொருட்டே அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலக மக்கள் மேல் அன்பு கூர்ந்தார். நம்மேல கடவுள் அன்பு வைத்திருக்கிறார். ஏனெனில் நமக்கு அனுப்பப்பட்ட இயேசுவை நம்பி அவர் பின்னே செல்லுவதற்காக. ஆகவேதான் அவரை நம்புகிறவர்கள் நிலை வாழ்வு பெறுவார்கள். கொஞ்சம் ஊருகா போல தொட்டுகிறவங்க அதாலதான் வாழ்வாங்க. எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய் அல்லவா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, எது வேணாலும் செய்வாங்க. பைபிள் மட்டும் படிக்கணும்னா கசப்பா இருக்கும். பைபிள் படிக்காத நம்ம வாழ்க்கை நடத்தப்படவில்லை என்றால் விண்ணக வாழ்க்கைக்கு செல்ல இயலாது. ஏனெனில் விண்ணக வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது திருவிவிலியம் தான். இதை படிக்க வேண்டும். இதிலே தான் கடவுள் நமக்கு எழுதி வைத்திருக்கின்றார். என் நண்பரி மக்களே, முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. 17ல, உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக மீட்பு அளிக்கவே உலகுக்கு அவர் கடந்து வந்தார். நாம் தண்டிக்கப்பட்டு, நோயுற்று, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு சாக வேண்டும் என்று கடவுளுடைய விருப்பம் இல்லை. நாம் வாழ வேண்டும், சுகமாய் வாழணும், சுகமாய் இருக்கணும் என்றால் இயேசுவை உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவை உள்ளத்திலே வரவேற்க வேண்டும். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, நான் மரித்தாலும் இயேசுவுக்கே தீர்மானிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழலாம், எது வேணாலும் பேசலாம், அந்த வாழ்க்கை கிடையாது. முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாக்கை மட்டுமே வைத்து வாழ்ந்தார்கள். அவர்கள் மத்தியிலே வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் அப்பம் பிடுவார்கள், இன்னொரு பக்கம் இறைவாக்கு வாசிப்பார்கள். இறைவாக்கு வாசித்த உடனே அப்பம் பிடப்படும். இது வீடுகளிலே நடந்தது. இதுதான் திருச்சபையின் வளர்ச்சிக்கான காரணம். வீடுகள் தோறும் அப்பம் பிடுவதிலும் இறைவாக்கு உரைப்பதிலும் வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கிற குட்டி குழந்தை தொடங்கி பெரியவங்க வரைக்கும் பைபிளை படித்து வாழ்வாக்கி கொண்டு வாழ்ந்தார்கள். வாழ்ந்தது மாத்திரமல்ல, தங்கள் ரத்தத்தையும் சிந்தினார்கள். குழந்தைகளை கொண்டு பெரியவங்க வரைக்கும் ஆண்டவர் இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட திருச்சபை தான் இது. இன்னைக்கு நீங்க ரத்தம் சிந்தவில்லை என்றால் பரவாயில்லை, விவிலியத்தையாவது வாசிக்க முயற்சி பண்ணுங்க. விவிலியத்தை படிக்கும் போதுதான் எப்படி இயேசு உயர்த்தப்பட்டார்,
அவர் யார்? 2000 ஆண்டு காலமாய் தெரிகிறவரா அல்லது 2000 காலத்துக்கு தொடக்க காலத்திலிருந்து தெரிகிறவரா என்று விவிலியம் உனக்கு அறிவுரை சொல்லும். 2000 நாட்களாக தெரிந்த ஆண்டவர் அல்ல அவர். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இருக்கிறார் என்று யோவான் நற்செய்தியாளர் முதல் அதிகாரத்திலே தெரியப்படுத்துகின்றார். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. அதே யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். வார்த்தையாக வெளிப்பட்ட இறைவன் மனித உருவு கொண்டு நம்மிடையே குடிக்கொள்ள வந்திருக்கின்றார். அந்த மனித உருவில் வந்தவர் யார்? அவர்தான் இயேசு. அவர் வழியாக தான் எல்லாமே படைக்கப்பட்டது. ஆகவேதான் இன்றைக்கு நற்செய்தியிலே கடவுள் குறைக்கின்றார். இயேசு என்ற பெயர் எவரெல்லாம் உச்சரிப்பார்களோ, விண்ணில் இருக்கிறவர்கள், மண்ணில் இருக்கிறவர்கள், ஆழ்கடலில் இருக்கிறவர்கள் அனைவருமே நடுங்க வேண்டும். இயேசுவின் பெயருக்கு பயந்து வாழ வேண்டும். தீமை விலக்கி நன்மை மட்டுமே செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது கிறிஸ்தவ இனம். நல்லது பேசவும் நல்லது செய்யவும் மட்டுமே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கின்றார். ஆக இந்நாள் வரை யாரை குறித்து பேசியிருக்கிறீர்கள்? எவர்களை குறித்து பேசியிருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் என் வாய் பலரை குறித்து பேசியிருக்கிறது. ஆனால் இன்னைய தினத்திலிருந்து இயேசுவே உம்மை பற்றி மட்டுமே நான் பேசுவேன். இயேசு ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிட வேண்டும். அப்பொழுதுதான் மீட்பு. கொரோனா கொள்ளை நோய் அப்பதான் எடுக்கப்படும். அது வரைக்கும் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆக இயேசு ஆண்டவர் என்று வாழ நாம் செய்த தவறுகளை அறிக்கையிடுவோம். திருப்பலியில் அறிக்கையிடுவது போல சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்களை செய்தோம் என்று அறிக்கையிடுவோம், மண்டியிடுவோம். தாம் செய்கிறதை சொல்லி உணர்வோம். இனி செய்ய மாட்டேன் என்று தீர்மானிப்போம். பழைய பாசங்கித்தனத்து போல இனிமே இருக்கக்கூடாது. இனிமே நீங்க பாசங்கித்தனம் செய்றீங்கன்னா திரும்ப அந்த பாவம் செய்யாம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். ஆகவே இந்த திருச்சிலுவை பெருவிழா நம்முடைய வாழ்க்கையில மீட்பின் அடையாளமாய் இருக்கிறது. அந்த மீட்பை கண்கள் கண்டு நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு இனிமேல் நான் பாவி என்று உம்மை தேடி வரமாட்டேன் ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு உம்மை நான் தேடி வந்து அழுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இனி ஆண்டவரை தேடி செல்லும் போது நமக்காக வேண்டுகிறவர்களா அல்லாமல் சுத்தி இருக்கிற மக்களுக்கு வேண்டுகிற ஒரு ஜெப வீரர்களாக ஆண்டவரை நோக்கி வர அறிக்கையிட்டு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, என்னோடு இணைந்து உலகமெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற உமது மக்களை பாரும். தங்கள் நேரங்களை ஒதுக்கி இதோ மண்டையிலே நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் நீ தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நடத்துவீராக. வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நினைத்து சகித்துக் கொள்ள முடியாமல் பயணிக்கிற உமது பிள்ளைகளை கவனித்து பாரும். ஆண்டவரே, அறிந்து மரியாம் செய்த தவறுகளை இன்றைக்கு சிலுவையின் துளி ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிப்பீராக. என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு சிரசின் மேலும் சிலுவையின் துளி ரத்தம் விழுட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும், அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லோரையும் திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீரை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. உமது இந்த பணியை சிறப்பாய் செய்ய எங்களுக்கு அருள் தாங்க ஆண்டவர். எங்களை போல பல குடும்பத்தை எழுப்பீராக. ஏதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா நாவுகளும் இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படி ஒவ்வொரு நாவின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. சிந்தனையின் கட்டுகளை அவிழ்த்தரலும். என்னுடைய நாவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய வார்த்தையினால் நிரம்பியிருப்பதாக. இனிவரும் காலத்திலே உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் தருமாறு வேண்டுகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் மன்றாடி உமது ஆசிரை என்னோடு செவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, மீண்டும் இன்று நீங்க மாலை குடும்பத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க.
இன்று தியானிக்கப்பட்ட இந்த வாசகத்தை நீங்க குடும்பமா வீட்டில உட்கார்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அரை மணி நேரம் உங்க குடும்பம் ஜெப குடும்பமா மாறணும் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே உங்க வீட்டில ஒவ்வொருவரும் உச்சரிக்கணும். எந்த மொழினா பரவாயில்ல, உன் பிள்ளைங்க கன்னடம் படிச்சிருக்காங்களா கன்னடம் படிக்க வைங்க, ஆங்கிலம் படிச்சிருக்காங்களா ஆங்கிலம் படிக்க வைங்க, நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களா தமிழ் படிங்க. இப்படி ஒரு வீட்டுல அவங்க மொழியில படிங்க. அது உங்களையும் உங்க குடும்பத்தையும் காக்கும். நாங்கள் விடியற் காலமே எங்க குடும்ப ஜெபத்தை முடித்து விடுகிறோம். காலையிலே 6 to 7 மணி வரைக்கும் எங்க குடும்ப ஜெபத்தை முடிக்கின்றோம். அதன் பிறகுதான் இந்த ஆன்லைன்ல நாங்க வருகின்றோம். இதே போல நீங்களும் செய்யுங்க. ஆண்டவர் விரும்புகின்றார் உங்க குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா மாறணும். ஆண்டவர் இதை இந்த நாட்களில் விரும்புகிறார். ஏனெனில் நீங்க வாழ்கிற அந்த வீட்டின் வழியாய் சுத்தி இருக்கிற எல்லாரையும் காக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் உலகுக்கு காவலாளிகள். ஆகவே நாம் ஜெபித்தால் எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். இன்னிலிருந்து ஆரம்பிப்பீங்களா? தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் காலையிலோ மாலையிலோ நீங்க நேரத்தை குறிப்பிடுங்க. அந்த நேரத்துக்கு உங்க வீட்டுல எல்லாரும் இருக்கணும். ஆகவே உங்க வீட்டுல எல்லாரும் கலந்து பேசி ஜெபத்தை தொடங்கிடுங்க. கொள்ளை நோய் உங்க வீட்டை அணுகக்கூடாது என்றால் நீங்க குடும்பமா கூடி ஜெபிக்க தொடங்கிடுங்க. அந்த வீடு ஆண்டவரால் பாதுகாக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு நாள் திருப்பலி வாசகம் உங்க வீட்டு கேலண்டர்ல இருக்கு, எடுத்து வாசிங்க. ஆண்டவர் உங்களை காத்து நடத்துவாராக. மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் தாமே உங்க அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.